நம்ம வந்து எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் சரி, அவன் மனசுக்கு ஐயர் நல்லா செஞ்சார் திருப்தியா அப்படின்னா கூட சந்தோஷம். ஆனா அந்த இது கண்டிப்பா அவருடைய ஆத்மா கண்டிப்பா வாழ்த்தும். ஏதோ நம்ம செஞ்சாரு போனார் வந்தார். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? கடைசியில நான் பாவம் பண்றேனோ புண்ணியம் பண்றேனோ அதெல்லாம் என் மனசாட்சி தெரியாது. ஆனா நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது, நான் நல்லது பண்ணணும் கெட்டதல் பண்ணணும் எனக்கு தெரியாது. ஆனா கடவுள் வந்து நான் வேண்டிக்கிறது என்ன வேண்டும்னா அந்த ஆத்மா நல்லபடியா போய் சேரணும், நல்லபடியா இருக்கணும். அவ வந்து அந்த குடும்பத்தை கஷ்டத்தை கொடுக்காத. நான் தப்பு பண்ண விட எனக்கு அந்த கஷ்டத்தை கொடு, நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு தான் நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிப்பேன். அதுக்கு என்ன பரிகாரம்னு என்னால முடிஞ்ச அளவுக்கு காசிக்கு போய் அன்னதானம் பண்ணுவேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காசி விஸ்வநாதத்தை போயிட்டு ஒரு அன்னதானத்துல போய் ஒரு என்னால முடிஞ்ச தொகையை கொடுப்பேன். இப்ப எனக்கு ஒரு தெஜி பண்றீங்க, எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, ஒரு 50 ரூபாய் அந்த கோயிலுக்கு எடுத்து வச்சிருவேன். ஒரு வருஷத்துல இந்த 50 ரூபாய் படுத்து கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய் 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் சேரும். அதை நான் போய் ஒரு டொனேஷன் மாதிரி கொடுத்துருவேன். ஏன்னா அவளுக்கு அந்த புண்ணியம் போய் சேர்த்து ஒரு 5% ரொம்ப கூட வேண்டாம். ஒரு 1000 ரூபாய் ஒரு 50 ரூபாய் எடுத்து 10 ரூபாய் எடுத்து வச்சா கூட போறோம். நான் என்னால முடிஞ்ச ஒரு 50 ரூபாய் எடுத்து வைக்கிறேன். அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து அந்த பாவங்கள் வரக்கூடாது. ஏன்னா நான் தப்பு கூட பண்ணலாம். நான் தப்பு நம்ம மகான் ஐயோ அப்படின்லாம் சொல்ல வரல. நானும் தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.